அட அட அட! இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் டிஷ் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோதான், எல்லாருமே ஃப்ளாட் ஆகிடுவாங்க. பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். சிறுபருப்பு பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 150 கிராம் சிறுபருப்பு எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அன்டில் இட் இன் கோல்டன் ப்ரௌன். அதுக்கப்புறமா நான் வந்து இங்கே ஒரு 100 கிராம் ஜவ்வரிசி வந்து தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் நான் ஊற வச்சுருக்கேன். நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துகிட்டு ஒரு குக்கரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஊற வச்ச ஜவ்வரிசி 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் 4 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி கிடச்சிரும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து 2 கிளாஸ் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது கூடவே நான் வந்து இன்றைக்கி 1/4 கிலோ வந்து வெல்லம் வந்து சேர்த்துருக்கேன். அது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம், பட் வெல்லம் இஸ் பெஸ்ட். அதுக்கப்புறம் 5 ஏலக்காய் தட்டி போட்டு டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காண்டி நான் வந்து ஒரு பிஞ்ச் உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி தேங்காய் பால் தாங்க எடுத்திருக்கேன். 1 1/2 மூடி தேங்காய் எடுத்து முதல் பால் தான் ஊற்றிருக்கேன். நீங்கள் நார்மல் பால் கூட ஊற்றிக்கலாம், பட் தேங்காய் பால் தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோதாங்க. ஒரு கொதி விட்டு இறக்கி நீங்கள் பவுலில் சர்வ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோதான். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். டூ ட்ரை இட்.